இரும்பல் சளி இருக்கா இந்த மிளகு ரைஸ் செஞ்சு கொடுங்க, ஓடியே போயிடும். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுமே கைப்பிடி ஃபுல்லாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பூண்டு ஒரு 5-6 பல்லு போல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு 2 பிடி அளவுக்கு தான் சாதம் சேர்த்துக்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள், நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடேறணும். நல்லா சூடேறினதுக்கப்புறமேட்டா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் அந்த சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியே வரும். இரும்பல் கூட வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.